ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அரிசியும் கோதுமை மாவும் வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும் அரிசி. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஆட்டுறதுக்கு தோதுவாக இருக்கும். நான் மிக்சியில் தான் ஆட்ட போகிறேன். நீங்கள் மிக்சியில் ஆட்டி பழக்கம் இல்லைன்னா கிரைண்டரில் கூட போட்டுக்கோங்க. இது நமக்கு மாவு இல்லாத நேரம் ஈஸியான வேலை. மிக்சிலேயே ஆட்டி நம்ம தோசை சுட்டோம்னா அந்த தோசையும் நல்லா தான் இருக்கும். சாஃப்டாக இருக்கிறதோட மொறு நல்லாயிருக்கும். வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு நம்ம தோசை சுட்டோம்னா கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்கும். இது நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம், கோதுமை மாவு எல்லாமே கலந்து சுடுவோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளரு கோதுமை மாவு சேர்ந்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்த உடனே நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. உப்பெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் புளிக்க விட்ருங்க. புளிச்சு வரட்டும். சாயந்தரம் நைட்டுக்கு நம்ம தோசை சுடுறதுக்கு தோதுவாக இருக்கும். டிஃபன் எதுவும் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்நேரம் நான் வீடியோ எடுக்கேன் உங்களுக்கு. தோசை சுடும்போது அந்த தோசை எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் புளிக்க விட்ருவோம் மாவை. இன்றைக்கி எனக்கு ஒரு சில்க் சேரீ தான் வந்திருக்கு. அதில் ஸ்டோன் லேஸும் கோல்டன் லேஸும் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவும் ஊடால ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டோன் லேஸும் இது கோல்டன் லேஸும் கலந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அது நல்லா செம்மையாக இருந்துச்சு. மாடல் சிம்பிள் மாடலாக இருந்தாலும் பார்க்க லுக்காக இருந்துச்சு. இது சாரீ கலர் சிமெண்ட் கலரும், இது ப்ளவுஸ் கலர் நல்ல மெரூன் கலருமா இருக்குது. வீடியோவில் லைட் கலராக தெரியுது. உங்களுக்கு கடைசியில் நான் சாரியும் ப்ளவுஸையும் காமிக்கிறேன். அப்போ பாருங்கள். ஏற்கனவே ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துடுவாங்க. ஸ்டோன் லேஸு ரொம்ப ஈஸியான முறையில் தைக்கிறது தான். ஒவ்வொருத்தங்க கம்மு வச்சு ஒட்டுவாங்க. கம்மு வச்ச வேண்டியதெல்லாம் ஒட்ட வேண்டியதில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மிஷின்லேயே ஸ்டிச்சிங் பண்ணி அயன் பண்ணிட்டாலே போதும். நல்ல லேஸ் நீட்டாக இருக்கும். மிஷினில் ஸ்டிச் பண்ணி நம்ம அயன் பாக்ஸ் வச்சு பேக் சைடு போட்டு அந்த ஸ்டோன் லேஸ் அப்படியே நம்ம அயன் பண்ணிட்டு இருந்தால் அந்த பின்னாடியில் உள்ள கம்மும் ஒட்டிக்கிடும், பிரிஞ்சும் வராது. அது சட்டையோடையும் நம்ம அட்டாச் ஆகிரும். அதுலேயே வச்சு இருக்கிற மாதிரி. தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ப்ளவுஸும் தைச்சிக்கிடுவேன். எனக்கு துணி ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஒன்று போல் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. இது சாதாரண ஸ்டோன்லேஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் சட்டையை போட்டால் அவ்வளோ லுக்காக இருக்குங்க. ஸ்டிச் பண்ணி வளைவாக விட்டுருங்க. இது நடுமுடி விட்டால் வளைவு தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பேக் சைடு தைச்ச உடனே உங்களுக்கு போடுற பாருங்க. என்ன ஸ்டோன்லேஸ் வச்சு தைக்கும்போது ஊசியில் நூல் அடிக்கடி கட்டாயிரும்.
தச்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஃபினிஷிங் இப்படித்தாங்க இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், கடைசியில் நல்லா நீட்டாக அழகாக பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டோன் லேஸ் வச்சு கோல்டன் லேஸ் வச்சும் தச்சாச்சு. ரவுண்டு கழுத்தில் கீழே கொஞ்சம் வளைவாக வர்ற மாதிரி தச்சு விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. சாரி பார்த்தீங்களா, சிமெண்ட் கலர் சாரி, அதுக்கு மெரூன் கலர் ப்ளவுஸ். வீடியோவுக்கு அவ்வளோ கிளாரிட்டி தெளிவாக தெரியல கலரு, ஆனால் நேரில் அது சில்க் சாரி நல்லா இருந்துச்சு பார்க்க. வீடியோவுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. இப்போ நைட் ஆகிடுச்சுங்க, 6 மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிருச்சு மாவு. பாருங்கள், நான் தோசைக்கு தான் தனியாக தாங்க நான் அரைச்சி வச்சேன். ஓரளவு தோசை ஊற்றுற அளவு மாவு இருக்குது. இப்போ அடுப்பில் கல்லை வச்சுக்கிடுவோம். கல்லை வச்சு கல் கீட்டாமல் தோசையை சுட்டி எடுக்க வேண்டியதுதான். இந்த தோசை உண்மைக்கே மொறு நல்லா இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கு வெறும் அரிசி தோசை மட்டும், அரிசி மாவு மட்டும் கலந்து கொடுக்குறதுக்கு இப்படி கூடையே கோதுமாவும் கலந்து நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கிற வேண்டியதுதான். இந்த தோசைக்கு எல்லா இதுவுமே நல்லாயிருக்கும். நான் முட்டை குழம்பு தான் வச்சேன். முட்டை குழம்பும் எள்ளு பொடியும் வச்சு சாப்பிட்டோங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு வருங்க தோசை. நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் ரவை போட்டு சுட்டாலுமே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கோதுமை தோசை நமக்கு ஒரு சில பேருக்கு வராது. எப்படி நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ டம்ளரில் எந்த டம்ளரில் எடுக்கீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, கலர் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. என்னென்னா சாப்பிட்ற வீடியோ தான் போடலை. சாப்பிட்ற வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை நம்ம மறந்து போச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, தோசை எடுத்துருவோம். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.